பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் பைபிள் இன் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட இயற்கைக்கும் மனிதனுடைய சரீரத்திற்கும் இருக்கிற ஒற்றுமையை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, இயற்கை என்று சொன்னால் 5 விஷயங்கள் அடங்கியதுதான் இயற்கை. பஞ்சபூதங்கள் என்று சொல்லுவார்கள். நிலம், காற்று, நெருப்பு, நீர், ஆகாயம். இந்த 5 விஷயங்கள் சேர்ந்ததுதான் இயற்கை. இந்த 5 விஷயங்கள் சேர்ந்துதான் மனிதனுடைய சரீரமும் இருக்கிறது. முதலாவது நிலம். நம்முடைய காணப்படுகிற சரீரம், இதுல இருக்கிற தசைகள், எலும்புகள், நரம்புகள் எல்லாமே கூட இந்த மண்ணினாலே உருவாக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. முதலாவது நம்முடைய சரீரமானது மண்ணினாலே உருவாக்கப்பட்டது. அதுதான் நிலத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவதாக காற்று. காற்று என்று சொன்னால், நாம் காற்று இல்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியாது. நாம் சுவாசிப்பதற்காக காற்று நமக்கு மிக மிக தேவையா இருக்கிறது. இதையும் வேதம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், அதே 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இங்கே பார்க்கிறோம், அந்த காற்றை குறித்து பார்க்கிறோம். தேவன் அவன் நாசியிலே ஊதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக நெருப்பு. இதை எப்படி மனிதனுக்கு ஒப்பிட்டு காட்ட வேண்டும் என்று சொன்னால், எப்படி ஒப்பிடலாம் என்று சொன்னால், நமக்குள்ள நெருப்பு இல்லை, ஆனால் அனல் என்பது இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலும் ஒரு சூடு, அனல் இருந்து கொண்டே இருக்கிறது. அது இல்லை என்று சொன்னால் மனிதன் மரித்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் மனிதனுடைய சரீரத்திலே நெருப்பும் இருக்கிறது. நான்காவதாக நீர். மனுஷனுடைய சரீரத்திலே 75% தண்ணீர் இருக்கிறது. இந்த பூமியை பார்த்தோம் என்று சொன்னால் 75% நீரும் 25% நிலமும் இருக்கிறது. அதே போலதான் மனிதனுடைய சரீரத்திலும் 75% நீர் மனிதனுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். அப்பொழுது இந்த இயற்கைக்கும் மனிதனுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடைசியாக ஆகாயம். ஆகாயம் என்று சொன்னால் வெற்றிடம். வெற்றிடம், அங்கே எதுவும் இல்லை என்பதுதான் அர்த்தம். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்திலும் அநேக வெற்றிடங்கள் இருக்கிறது. நாம் சாப்பிடுகிற ஆகாரம் வயிற்றுக்குள்ளே செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வயிற்றில் வெற்றிடம் தேவை. நாம் சுவாசிக்கிற காற்று லங்ஸுக்குள்ள போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வெற்றிடம் தேவை. நம்முடைய ரத்தம் சரீரத்திற்கு பம்ப் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வெற்றிடம் தேவைப்படுகிறது. இப்படி சரீரத்திலே வெற்றிடங்கள் இருக்கிறது. அதே போலதான் இந்த ஆகாயம் நம்முடைய சரீரத்திலே ஒரு பாகமா இருக்கிறது. பிரியமானவர்களே, 5 காரியங்களும், இந்த இயற்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் மனிதனுடைய சரீரத்திலே இருக்கிறது. ஆனால் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம் என்று இல்லை. இதெல்லாம் ஒரு சமமான நிலையில் அது காணப்பட வேண்டும். எப்படி என்று சொன்னால், நம்முடைய சரீரம் ஒருவேளை அதிகமா இருந்தால் அதுக்கு பேர் ஒபிசிட்டி என்று சொல்வார்கள். இல்லை குறைவாக இருந்தால் அதற்கு பேர் அண்டர் வெயிட் என்று சொல்லுவார்கள். அதே போல ஒருவேளை நம்முடைய மூச்சு காற்று, ஒரு மனிதனுக்கு ஒரு நிமிடத்திற்கு 12 to 20 முறை நாம் மூச்சு காற்றை எடுக்கிறோம். இதை விட அதிகமா எடுத்தால் நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறது என்று டாக்டர்கள் சொல்லுவார்கள். ஒருவேளை குறைவாக எடுத்தாலும் அதுவும் பிரச்சனை தான். மூன்றாவது, நம்முடைய சரீரத்தில் 98.6 டிகிரி தான் சூடு இருக்க வேண்டும். அதை விட அதிகமானால் அதை ஜுரம் என்று சொல்வார்கள். அதை விட குறைந்து போனால் மனிதன் மரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல தண்ணீருடைய அளவும் 60 to 75% இருந்தால் பிரச்சனை இல்லை. அதை விட அதிகமாவோ அதை விட கம்மியா குறைவாவோ இருந்தால் அது மனிதனுக்கு பிரச்சனையா இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படி எல்லாம் ஒரு சமநிலையில் தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். எப்படி இந்த இயற்கை இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதே போல நம்முடைய சரீரங்களும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. மனிதன் மரித்த பிறகு இந்த 5 விஷயங்களும் மனிதனை விட்டு பிரிந்து போகிறது. முதலாவது, மனிதனுக்குள் இருக்கிற சுவாசம் நின்று விடுகிறது. காற்று இல்லை.
இரண்டாவது, அவன் சரீரத்திற்குள்ள இருக்கிறதான அனல் சூடு குறைந்து விடுகிறது, அதுவும் வெளியேறுகிறது. மூன்றாவதாக, மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற நீரும் வற்றி போகிறது. நான்காவதாக, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வெற்றிடங்கள் எல்லாம் சுருங்கி போய் அதுவும் இல்லாமல் போகிறது. எல்லாம் போன பிறகு, இந்த சரீரத்தை மண்ணிலே அடக்கம் செய்த பிறகு, இது மண்ணுக்கு இரையாக, மண்ணுக்கு மண்ணாக மாற்றப்பட்டு ஒரு வருடத்திற்கு பிறகு எதுவுமே இல்லாமல் போகிறது. என்னவென்று சொன்னால், எங்கே இருந்து எடுக்கப்பட்டோமோ, எங்கே இருந்து நாம் வந்தோமோ, எப்படியெல்லாம் தேவன் நம்மை உருவாக்கினாரோ, எங்கே இருந்து வந்ததெல்லாம் அங்கங்கே திரும்பி செல்லுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இங்கே ஆதாமுக்கு சொல்லப்பட்ட காரியம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா சரீரங்களும் மண்ணுக்கு திரும்புகிறது, உண்மைதான். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நமக்கு ஒரு நிச்சயம், ஒரு உறுதி, ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இந்த சரீரம் அழிந்து போனாலும், எப்படி இந்த உலகம் அழிந்து போகுமோ, எப்படி இந்த உலகம் அழிவுக்காக இருக்கிறதோ, எப்படி இந்த உலகமும் இயற்கையும் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போலதான் நம்முடைய சரீரங்களும் ஒரு நாள் அழிந்துவிடும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கோ தேவன் கொடுத்திருக்கிற ஈவான இரக்கமான கிருபையான காரியம் என்னவென்று சொன்னால், நமக்கு தேவன் வைத்திருக்கிறது, நம்முடைய ஆத்துமாக்களுக்கு ஒரு மகிமையான சரீரத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதைதான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அன்பானவர்களே, நம்முடைய சரீரங்கள் எல்லாம் மறுரூபப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க போகிறது. ஆனால் இந்த உலகமும் உலகத்தின் காரியங்களும் இந்த சரீரமும் அழிவுக்கு வைக்கப்பட்டிருந்தாலும் நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை உண்டு. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்கப்பட்ட விதத்திலே நம்முடைய சரீரங்களும் மறுரூபமாக்கப்பட்டு தேவனுடைய சந்நிதியிலே நாம் காணப்பட போகிறோம். கர்த்தர் நம்மை அவ்விதமாய் நடத்துவாராக. ஆமென்.